ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி வந்து கிரியேட்டிவ் சேனலில் நான் வந்து பீட்ஸ் வச்ச ஒயர் பேக் போட்டிருக்கேன். ஒன் பேஸ் போடும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மணி கோர்த்து நான் வச்சது. இன்னும் 10 மணி கோர்த்தேன். இன்னும் 2 மணி தான் அதில் இருக்குது பேலன்ஸு. இன்னும் ஒரு மணி போட்டுட்டு ஒரு மணி நம்ம அவுத்துடலாம். இதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு 4 சுற்று சாதா நாட்டு போட்டு நம்ம திருப்பி சொருகி வந்துட்டா ஹைட்டு சரியாக போச்சு கூட. இப்போ வந்து இந்த மணியை வச்சு நம்ம எப்படி போடலான்றது இது பாருங்கள். இது லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வருதில்ல நம்ம கோர்த்த மணி, ஒரு மணியை அப்படி தள்ளி விட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கணும். தள்ளி விட்டு இந்த மாதிரி நாட்டு போடணும். பாருங்கள், நான் போடுறத பிக்னஸாக இருந்தால் தெரியும் உங்களுக்கு எப்படி போடணுன்றது. தெரியாதவங்களுக்கு நான் இதை போட்டு காட்டுறேன். மணி வந்து நம்ம ஒன்று ஒன்றா கோர்க்க தேவையில்ல. நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது 3 சுற்று இந்த மாதிரி அடுத்தது 3 சுற்று நம்ம சாதா நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மணியை கோர்த்துக்கணும். மணியை கோர்த்துட்டு ஒரு மணியை இந்த மாதிரி தள்ளி நம்ம இந்த மாதிரி நாட்டு போட வேண்டியதான். போட்டிங்கன்னா வந்தீங்கன்னா இது ரன்னிங் ஒயர்லாம் மாற்ற வேண்டியதில்லை. ஒரே ஒயர் தான் ரன்னிங் ஒயர்லாம் ஒரே கலரில் போடுறோம். மணி மட்டும் 2 கலர் மணி. இந்த மாதிரி பாருங்க, முனையில் இருக்கிற மணியை வந்து இந்த மாதிரி ஒயர் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மணியாக அப்படி தள்ளி விட்டுக்கிட்டீங்க. தள்ளி விட்டுட்டு ஒன்றா கோர்த்துக்கணும். நாட்டு போட்டுனே வர வேண்டியதான். இந்த கூட வந்து நம்ம பேஸ் போட்டு இந்த மணி கோர்க்க தான் டைம் எடுக்கும். நம்ம கூட போட ஆரம்பித்த பிற்பாடு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன் முடிஞ்சிடும்னா, இந்த மாதிரி நம்ம மணி கோர்த்துட்டல, மணி ஒரு இது வந்தால் ஒரு பட்டன் தான் வரும். மணி வந்து நம்ம போட வேண்டியது கிடையாது. அதுக்கு தான் நம்ம கோர்த்து வச்சுக்கிறோம். இது ஒரு நாட்டு நம்ம போடும்போது ஒரு நாட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிட்டு. அதே மாதிரி இந்த மணி நம்ம தள்ளி போகிறது. இந்த மணி நாட்டு அளவு தான் இந்த நாட்டு அளவு தான் நம்ம மணி. அது சீக்கிரமாக கூட முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு மணியாக தள்ளி நம்ம கூட போட்டுக்கினே வர வேண்டியதான். இந்த கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு பிடிச்சதுக்கா பாருங்கள். மற்றவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, டீச்சர்ஸ் கேட்டாங்க, அதனால் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கூடையும் கேட்டுருங்க வேறு கலரில். அதுவும் நான் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். எந்த கலர் பிடிச்சிக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் ஒன்று ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். நீங்கள் லைக் போடுங்க. எல்லோரும் ஒரு வேண்டுதலாக கேட்குறேன் நான். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடுற வேலை தான், அவ்வளோதான். இந்த கூடை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது ரொம்ப லேட் எடுக்காது. இப்போ சாதா நாட்டு ஒரு கூடை போடுறேன்னா அது வந்து 2 நாள் ஆனால் இது ஒரு நாள். ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான். அது 2 நாள் ஆகுது ஒரு கூடை போடணுன்னா இது ஒரு நாளில் போட்டுடலாம் அந்த கூடை. அந்த மாதிரி இது பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லோரும் இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.